இவ்வளோ சிக்கல் அப்படின்னு சார் போ சொல்லுங்க இப்படி செய்யாதீங்க பின்னுக்கு போங்க அம்மா எங்கே தொலைச்சரி எத்தனை இந்த முறை ஃபஸ்ட் டைம் போகிறீங்களா இல்லை கொய்தேந்தலாவே பிச்சுட்டு போ போர்டர்லேருந்து தாண்டி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் அந்த கச்சதீவு அயரண்டு ஜாக்கெட் எல்லாம் இப்படி புது ஜாக்கெட் அடிக்கணும். பாருங்க இதில் ஒரு நேவி அதில் ஒரு நேவி ஆடுறாப்பா திருப்பி போகிறாங்க பாருங்க கிட்டு போகுது எங்கட போட்டை மாதிரி 7 போட்டுக்கிட்ட இன்னும் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது 2 வாட்டில் வந்து ஆடி அப்போ எல்லாரும் வெயிலானே கிடந்து சாகுறாங்க. போட்டோ எடுத்து வச்சாலும் தப்பிச்சிட்டு வணக்கம். இந்த பாசை வச்சு தான் இதில் இந்தியாவில் வரக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ எதுக்காக இந்த கச்சதீவு வாருங்க வீசியே கம்பீரமாக இருக்கு கால் பதிக்கணுங்கிறது வந்து அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து யாழ்ப்பாணத்துக்குரிய குறிகட்டுவான் இறங்குதுறை ஏறுதுறை அப்படின்ட்டு ஒரு சொல்லலாம். இது நிற்கிற என்னத்துக்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து வருடத்தில் 2 தடவை மட்டுமே போகக்கூடிய எங்களுடைய கச்சதீவு அந்தோனியார் கோயில் திருவிழா வந்து இன்றைக்கு ஆரம்பம். அப்போ அதுக்கு தான் வந்திருக்கிறோம். உண்மையிலே வந்து ஒரு கஷ்டமான ஒரு பயணமாக இருக்குது. நினைச்சது போட்டு 5 மணித்தேலம் வந்து நாங்கள் போகணும். அதை தவிர்த்து வந்து இந்த முறை வந்து எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா வந்துட்டு போனதால் வந்து பெரும்பாலான சிங்கள மக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றலாம் சொல்லியிருக்கணும். உண்மையிலுமே வந்து வித்தியாசமான ஒரு பயணமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதில் இருந்து இப்போ தான் வந்து வவுனியா அது யாழ்ப்பாணத்துலேருந்து பஸ்ஸில் வந்துடுறாங்க. பஸ் வந்து எனி டைம் இருக்கும் இந்த திருவிழா டைம்ன்றதால இப்போ நான் உங்களுக்கு ஆக்களை காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ பேர் வந்திருக்கிறோம் அப்படின்னு. இதில் பாருங்கள் ஃபுல்லாக வந்து சிங்கள பஸ்ஸுகள் தான் ஸ்பெஷலாக புக் பண்ணி வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் நார்மல் போட்டில் தான் போகிறோம், அதாவது வளமையாக போகிற போட்லாம் போகிறோம். போன முறை வந்து ஊர்காவல்துறையிலேருந்து போயிருப்போம் ஸ்பெஷல் போட் புக் பண்ணி. ஆனால் இந்த முறை ஒரு வித்தியாசமான ஒரு பயணமாக இருக்க போது என்னென்னா நாங்கள் இஷ்டப்படி இருக்கிற இடத்துல வந்து இருக்கிறாது அவையில் விடுற இடத்துல தான் வந்து இருக்கணும். ஃபுல்லாக சிங்களாக்கள் தான் எல்லாருமே வந்து மலை வளர்ந்து நடந்து வந்து இருக்கிற மாதிரிடா வெயிலுக்கு முதல் எந்த போட்டில் போகிறோமோ போய் சேர்ந்துருவோம். கிடையாது எல்லாம் வந்து தாமரை பூக்கள் வந்து வைக்கிறோம். அது இங்கேருந்து இங்கே கிடைக்கும். யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் அரிதாக தான் கிடைக்கும். பாருங்க இங்கே தான் அங்கே வரைக்கும் ஆக்களாக தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கூடுதலான சிங்கள மக்கள் தான். தமிழாக்கள்ன்றது வந்து குறைவாக இருக்குது. மேபி இன்னும் கொஞ்சம் தலை வரைக்கும் இல்லை போயிட்டுன்னு தெரியல. இதில் பாருங்கள் இங்கே வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்கு லைனில் நிற்கிறோம். நாங்கள் இப்போ 6 ஆளாயிட்டு வர்றதுக்கு போய் சேர 8 மணி ஆகும் போல். அதாவது போட்டில் ஏறவே 8 மணி ஆகும் போல் இருக்குது. என்ன மாதிரி தெரியல, பார்க்க தான் வேணும். ஆனால் முற்றுமுழுதாக வந்து போலீஸ் பாதுகாப்பு அதே மாதிரி நேவியாக்கள் ஆர்மியாக்கள்கிட்ட வந்து அந்த ஒருங்கிணைப்போட வந்து இந்த திருவிழாக்கான ஏற்பாடுகள் வந்து நடக்குது. சரி இதில் இது லைன் தான். நாங்கள் தனித்தனி போட்டுகள் வந்து புக் பண்ணியிருக்கிறார்கள் வந்து அதில் போகக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ஃபேமிலியாக ஒரு 20-30 பேர் வரீங்கன்னா கட்டாயம் அதில் புக் பண்ணிட்டு போனீங்களா நல்லா 2 இலவாக போகக்கூடிய மாதிரி இருக்கும். இது பாருங்க லைனில் நிற்கிறோம். அவ்வளோ 2 கடவுளே. இந்த சிங்களாக்கள் தான் கூடுதலாக வந்து தனி போட்டுகள் வந்து அரேஞ்ச் பண்ணி கொண்டு வருவினோம். மற்றாக்கள் எல்லாம் லைனில் தான் நிற்கணும். இந்த கூட்டத்தில் வந்து இந்தியாவிலிருந்து வந்து வந்திருக்கிறேன். இங்கே இதால் இருந்து போகிறதுக்கு இப்போ வந்து ஆரம்பத்துக்கு வந்துட்டோம். அப்படியே நாங்கள் இதில் வந்து இப்போ ஃபுல் செக்கப் பண்ணி தான் வந்து உள்ளே விடணும். பாருங்கள் ஒரு தொகை மக்கள் வந்து இருக்கிறேன். அதே மாதிரி இந்தியாவில் வந்து அப்படியே வந்து எல்லாம் ஃபுல்லாக 4 வரி வச்சாலும் ஃபுல்லாக தான் இருக்குது. அது இப்போ இதுக்குள்ளே ஏன் இவ்வளோ சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பரில் வந்து இந்த கச்சதீவு போகிறதுக்கான அனுமதி பத்திரம் வந்து போட்டுருந்த வேணாம். ஆனால் எங்களுக்கு அது தெரியாது. நாங்கள் ஐசி போட்டோ அப்படி மட்டும் தான் கொண்டு வந்துருக்கிறோம். பார்ப்போம். இப்போ இது கொஞ்சம் முடிய இதில் வேறு நினைக்கிறேன். இந்த கண்டுபிடிச்சி கொண்டு எப்படா 5 வரும் அப்படின்ற மாதிரி நிற்கிறோம். ஆரம்பத்திலே இவ்வளோ இதண்டா அங்கே எல்லாம் எப்படி கட்டுப்படுத்த போயிடுமோ எனக்கு என்ன தெரியல. இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த தேவையாக்கள் திணறினோம். இன்றைக்கு ஏன்டு சார் சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு போயிலாத நில்லுங்கன்றாங்க. ஆனால் சிங்களாக்கள் தான் வந்து முன்னுக்கு வர்றதுக்கு நிற்கணும். தமிழாக்கள் போய் சாயங்காலம் நிற்கணும். ரைட் அதே வந்து அடைச்சிட்டேன் ஃபுல்லாக. கடவுளே கல்லு பட்டி கொண்டு வருது. இப்படி செய்யாதீங்க பின்னுக்கு போங்கன்னு சொல்லிடுறேன். இந்த ஆக்கள் போன அப்புறம் தான் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லுங்கள். சின்ன பிள்ளைகளோட இருக்கிறாங்க. முன்னே கொடுங்க அதுக்கு ஏற்பாடுகள் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் வந்து நசிச்சுட்டாங்க போல இருக்கு. நாங்களும் வந்து அப்படியே எல்லாம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ள வந்து ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படி விட்டு அடிக்கணுமா. அதனால் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்தான். இதில் பார்த்தீங்கன்னா ஐசி 15 போட்டு நான் ஐசி போட்டோ அப்படி கொண்டு வரதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ஐசியே வந்து போதுமானது.
அரிசியை வந்து கொடுத்தாச்சு. இதுகளெல்லாம் வந்து அங்கே சாப்பாடு கொடுக்கறதுக்காக இல்லை எத்தனை பேர் போய் வரணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்காக வந்து இதில் எழுதி கொண்டிருக்கணும். ப்ரைவேட் போர்டில் போகிறாக்கள் ஏற்கனவே பேரெல்லாம் கொடுத்து ஐஸ் நம்பர்லாம் கொடுத்து அதை அப்ரூவல் வந்த பிறகு தான் அதில் போகக்கூடிய மாதிரி இருக்குது. அம்மாண்ட பர்ஸ் வந்து ஆரம்பத்திலே தொலைஞ்சிச்சு. அம்மா எங்கே தொலைச்சிருங்க இதுக்குள்ள என்ன செய்கிறது இதுக்குள்ள எங்கே தேடித்தான் பார்க்கணும். வேறு ஏற்பாடுகளும் பார்த்து கொண்டிருக்கணும். சரி, நாங்கள் இப்போ வந்து போட் அந்த வெயிட் பண்ணுற இடத்துக்கு இதில் பார்த்திங்கன்னா ஆர்டிஏன்ற பெரியன்ற அந்த பெரிய வாகனங்கள் ஏற்றுறதுக்கான ஒரு இது வந்து செய்து கொண்டிருக்கணும். சரி, இதுக்கு பிறகு இதுக்குள்ளே வெயிட் பண்ணணும் கொஞ்சம் நேரம். ஆளை விட உயரமான பேக் கொண்டு தூக்கிட்டு வர்றான் தம்பி வருது. இவர் வந்து எல்லாம் கச்சது டீமுகள் தான். என்ன கொண்டு வர்றதுக்கு பாயா? பேக்கும் பாயும் சாப்பாடு. அப்போ 2 நாள் கச்சதில் நிற்கலாம். நீ எங்கே இதில் வர? யாழ்ப்பாணமா? நாவாந்துறையிலேருந்து. ஓகே. சரி, இதுக்குள்ள பாருங்க எங்களுக்கு முன்னுக்கே ஒரு பெரிய டீம் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளாலேருந்து எப்படி தப்பிச்சு அங்கால போகிறோம் அப்படின்றத தெரியல. இதே ஃபுல்லாக இது ஃபுல்லாக எங்களை வந்து நேவியாக்கள் வந்து கொஞ்சம் முன்னுக்கு போங்கன்னு சொல்லிட்டு. உங்களை எத்தனை பேர் மொத்தம் நிற்கிறோமா? எத்தனை பேர் நிற்கிறீங்க? அம்மா உங்களோட செட் தியாய் செட் வந்து வெளியில் வந்துடுறேன். அப்படி நீங்கள் உங்களோட குரூப் பாட்டு தான் போகும்போது அவசரப்படுறீங்க. போங்க ஒரு தடவை விடையில் நீங்கள் சிக்கிட்டீங்க. ஓகே. அப்போ ஒரு மாதிரி வந்து ஒரு டீம் வந்து 30 பேர் கொண்ட டீம் வந்து வெளியில் எடுத்துருக்கு. நம்ம இந்த அவையில் தனி போர்டில் வந்து அனுப்புறதுக்காக 30 மட்டும் வெளியில். முடிஞ்சா அயர்ல போறாங்க மட்டும் தான் போகலாமா? அதோட வந்து இந்தியாவில் பாருங்க, இது ஒரு போட். இது நல்ல போட். இதில் போயிருக்கலாம் போல இருக்கு. முன்னுக்கு வந்து இணலாவும் இருக்கிறதுக்கு. சில போட்டுகளில் வந்து இருக்காது, முன்னுக்கு இருக்கிறதுக்கு இணல் இருக்காது, பயங்கர கஷ்டப்படுவோம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய போட்டுகள் அனுப்பிடும் போல இருக்கு. பாருங்க, சூப்பராக இருக்கு. முன்னுக்கு இருக்கிறதுக்கான இடங்கள்லாம் இருக்கு. எங்களை வந்து முன்னுக்கு இருக்கிற நேர் போட்டில் வந்து போய் ஏறட்டான் அப்படின்னு நேவியாக்கள் வந்து கொஞ்சம் மீடியா வந்து இந்த வந்து மதிச்சு உள்ள விடணும். ஆடா இது ப்ரோ, அன்பு தமிழ் ப்ரோ எல்லாரோட தான் போய் கொண்டிருக்கிறோம். இதில் போட்டான், நேராகவே போட்டான்னு சொல்லியிருக்கிறேன் இந்த போர்டில். பாருங்க, எல்லாரும் வந்து பணியில் இருக்கணும். ஐடென்டி நீண்டா அவனது. இதில் பாருங்க, புது ஜாக்கெட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் போகிறோம். இப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு போட்லேயே வந்து இல்லை மேலே இருக்கிறதுக்கு வந்து விடினம் இல்லை, எல்லாமே வந்து கீழே இருக்குது தான் அப்படின்னா பாதுகாப்புக்காக. ஆனால் கீழே இருந்து போகிறது அவ்வளோ லேசப்பட்ட காரியமாக இருக்காது. இப்போ அங்கே எல்லாம் பாருங்கள், பிக் வாங்கலாம் வந்து தனித்தனி போட்டுகளில் வந்து புக் பண்ணி வரினோம். இப்போ அங்கே தான் வரினோமா இல்லை நயனாதி போயிடும் மாதிரி இல்லை, நயனாதி நினைக்கிறேன். ஒவ்வொரு போட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பேர் லிமிட்டாக வந்து ஏற்றி கொண்டிருக்கிறோம். எல்லாரும் வந்து கீழே தான் அடைஞ்சு கொண்டிருக்கணும். ஒரு மேலே இருக்கிறோம், நாங்களும் மேலே போகணும். இதுக்கெல்லாம் ஸ்பெஷலாக வந்து ஜாக்கெட் எல்லாம் வேண்டி இருக்குது. வெள்ளனே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் பெரிய அதிகாரி நினைக்கிறேன், என்ன பதவி என்று தெரியல. அவரே வந்துட்டு எல்லா ஏற்பாடுகளையும் வந்து நேவியோடு சேர்ந்து செய்து கொண்டிருக்காரு. சரி, நாங்களும் இப்போ மேல் பகுதிகளில் வந்து ஏறப்புறோம். கீழ் பகுதிகளில் வந்து அடைஞ்சிட்டோம் ஃபுல்லாக. உள்ளே இருந்தால் தான் கொஞ்சம் வெயிலை வந்து தாக்கு பிடிக்கலாம். ஐயோ, என்ன ஒரு டியூப் லைட் எல்லாம் கொண்டு போகிறான் அவ்வளோ இருக்குமோ? ஹேண்டில் அண்ணாக்கள் வந்து பனிஸ் எல்லாம் வண்டி வச்சுட்டு நிற்கிறோம். ஓகே, இடம் இருக்கு. சரி, நாங்கள் இப்போ இந்த வெளிக்கிடப்புறம் இது ப்ரோ வந்து அந்த போட்டில் வரணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாக்கள் தான் போட்டிருந்தாங்க. நாங்கள் 2 பேர் வந்து இந்த போட்டில் போகிறோம். இதில் அம்மா இவையெல்லாம் வந்து மட்டக்கிளப்புலேருந்து வரணும். மட்டக்கிளப்புலேருந்து கூடுதலான பேர் வரணும். அதில் இருக்கிற எல்லாம் மட்டக்கிளப்பு தான். அம்மா எல்லாம் பாருங்க, இந்த வயசுலேயே வந்து வந்துருக்கா. ஓகே, பயணம் வந்து வெளிக்கிட்டு இப்போ நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியா 6:58 வந்து வெளிக்கிறோம். சரி, அண்ணா தான் வந்து இந்த போட்டுண்ட என்னென்னு சொல்கிறேன்னா ஸ்கீப்பர். எத்தனை மைலுக்கு எத்தனை கிலோமீட்டர் போகும் அப்படியா? மணத்தி காலத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் சொல்லல? 4 மணித்தாலும் பிடிக்கும். ஓகே, பரவாயில்ல. 4 மணித்தாலம்ன்றதே பெரிய ஒரு பயணம் தான். சரி, இதில் ஜாக்கெட் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக கொண்டு வரணும் அண்ணாக்கள். ஓகே,
பயணம் இனிதே ஆரம்பம். அன்பு தமிழ் ப்ரோ வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த பயணம் உங்களோட மேற்கொள்றத வச்சு சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம் உங்களோட மேற்கொள்றது. இப்போ வரைக்கும் ஸ்மூத்தா போகுது ஆரம்பம். ஆனா கொஞ்சம் மழை குணமா இருந்தா இப்ப மழை வராதும். ஆனா அந்த குணமா இருந்தாலும் நல்ல ப்ரோ. கொஞ்சம் வெயில்லாம் போகலாம். இதுல வந்து இலங்கை கொடியை வந்து கட்டி வச்சிருக்கிறோம் இலங்கை அடையாளத்துக்கு. நல்ல ஸ்மூத்தா இருக்கு போட். போக எப்படி இருக்க போகுதுன்றதான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாடா வெப்பமில்லை, அதே மாதிரி தேசிக்காயெல்லாம் கட்டி அதே மாதிரி இப்போ அண்ணா வந்து தேங்காயை வந்து வச்சுட்டார். அண்ணா வந்து காய்ச்சார் யாழ்ப்பாணத்துலேருந்து எங்களை வீடியோஸ் பார்க்குறேன். அண்ணா பேர் நிதர்சன். ஓகே சந்தோஷம். எங்கே யாழ்ப்பாணம் பூர்ணர். ஓகே. எத்தனை இந்த முறை ஃபஸ்ட் டைம் போகிறீங்களா இல்லை ஃபர்ஸ்ட் டைம்? ஓகே. புது அனுபவமாக இருக்குது உங்களுக்கு. சரி, அப்படியே எல்லோரும் வந்து கொஞ்சம் மேலே வந்து இருக்கணும். ஏன்னா கீழே இருக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குமென்றதை விட ஒன்று மண்ணெண்ணெய் நாத்தம், ஒன்று வந்து வேர்க்கும். ரெண்டு பிரச்சனையும் கிடக்கும். நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கப்படுறது. அதில் கோயில் ஒன்று தெரியுது பாருங்கள், நயனாதேவியில். அந்த கோயிலை பார்த்து கொண்டே உடைக்கிறேன். கோயிலுக்கு நேரம் வந்து ஓகே. வேறு கோயிலுக்கு போனாலும் சைவப்பாறை அப்படின்னு சொல்லி உடைச்சிட்டு போயிடும். சரி, இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆகிட்டு குறிப்பாக வந்து நாங்கள் நயனாதேவியை தாண்டி அப்படியே போய் கொண்டு இருக்கிறோம். என்ன இதில் இருந்து நெடுந்தீவை கடந்துட்டோம்னா ஒரு காக்கட்டம் கடந்துட்டோம் அப்படின்ற அர்த்தம். பாருங்க இப்போ எப்படி இருக்கு அந்த போட்டில் முழு வியூவும் உங்களுக்கு தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய உதயம், அதுவும் இந்த கடலுக்கு நடுவில் நின்று சூரிய உதயம் பார்க்குறது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ நேவி போட் ஒன்று வந்தது நின்று எல்லாரையும் வந்து மழை பலண்டு இருக்க சொல்லிட்டேன். ஏன்னா நேவி ஆட்கள் வந்து சில வேலை பக்கத்தில் வந்து பேசிக்கணும், கூட பேர் நிற்கிறத பார்த்தா பாதுகாப்பு முக்கியம். இப்போ வந்து இதில் சிங்கள அண்ணா ஒரு ஆளை வந்து சந்திச்சினாங்க. இப்போ இது எந்த லாவே கொட்டாவே இவையிலும் வந்து பார்த்தீங்கன்னா லடாக் வந்து டீம் பேக்கேஜில் வந்து போயிருக்கிறேன். கீதமேக லட்சத்துனா இது பேக்கேஜ் ஹத்தராய் 4 லட்சம் ரூபா செலவு பண்ணி இதில் லக்கேஜ் பேக்கேஜில் போயிட்டு வந்திருக்கிறோம். சந்தோஷம். நம்ம தனிமே என்னவா 2021 அதில் வந்து போன மாதம் தான் வந்து போயிட்டு வந்திருக்கிறோம். எனக்கு வந்து இப்போ போகலாம், நிறைய பேர் பேக்கேஜில் கூட்டிகிட்டு போயினா நீங்கள் போகிறேன்டா போய் பாருங்கள் இலங்கையிலேருந்து. சரி, இப்போ நேரம் 7:28 ஆகிட்டு இப்போ வந்து அண்ணாக்கள் வந்து டிக்கெட் வந்து எடுத்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளோன்ட்டு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1000 ரூபான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்களாண்டா ஒரு ஆளுக்கு 1200 அப்படி எடுத்திருக்கிறோம். போன முறை வந்து நாங்கள் ஊர்காவல்துறையிலேருந்து வரைக்கும் 1300 எடுத்தவே, இங்கே 1200 வந்து அடிக்கிறோம் டிக்கெட்டு. இதில் பாருங்கள் ஒரு போட் ஒன்று, நான் நினைக்கிறேன் இந்த ஊராக்கள் போல் இருக்குது, கச்சதைக்கு போயிடும். இந்த போட்டில் எல்லாம் ஏறி போகணும். ஒரு நாள் 6வது கூட்டிகிட்டு போயிடப்பட்டா கூட்டிகிட்டு போகிறேன். அதில் வாங்க பிச்சுட்டு போகுது. தனியாக புக் பண்ணி போயிடும் போல இருக்கு. நல்லா சுமூத்தாக இருக்கீங்களா, சூப்பராக இருக்குது. போகுது 7 மணிக்கு வெளிக்கிட்ட நான் நினைக்கிறேன். இப்போ நேரம் சரியாக 7:57. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நெடுந்தீவுக்கு கண்ணில் தெரியுது. நெடுந்தீவுன்ற ஒரு இறுதி கட்டத்துக்கு போய் கொண்டிருக்கிறோன்னு நினைக்கிறேன். இதுக்கு பிறகு தனி கடற்கரையாக தான் இருக்க போகுது. அங்கால அண்ணாக்கள் வந்து படுத்துட்டோம். இப்போ தான் வந்து கொஞ்சம் நெடுந்தீவை போர்டர்லேருந்து தாண்டி கொண்டு இருக்கிறோம். அதில் வந்து ஓகே இப்போ வரைக்கும் இப்போ ஸ்மூத்தாக போய் கொண்டிருக்கு இன்றைக்கு. அதுக்கு அங்கால என்ன கட்டமோ தெரியல. அதேமாதிரி இதாலெல்லாம் திக்கா நிறைய போட்டுகளை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். நயனாதேவிலேருந்து கூடி அங்கே கச்சத்தீவுக்கு வருது போல் இருக்குது போட். இதில் போட்டில் பொறுப்பாகிற அண்ணாக்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து கதைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதில் நாங்கள் கேட்போம் வேண்டாண்டு. ஓகேண்ணா, இது வந்து எங்களோட நயனாதேவி போட் வந்து நயனாதீவு அனலதீவு தான் அந்த கச்சத்தீவுக்கு இங்கேருந்து போகிற போட்டுகள், நெடுந்தீவு போட்டுகள். அப்போ நாங்கள் டெய்லி போகிறது, ஒவ்வொரு வருஷம் நாங்கள் போகிறது கச்சத்தீவுக்கு. ஆனால் நல்ல ஒரு பயணம். அப்படி யாராவது இப்போ நயனாதீவு, நெடுந்தீவு, அனலதீவு, தீவு போகிறதுக்கு அப்படி இந்த போட்டில் போகலாம். நல்ல போட், பேசஞ்சர் போட். என்ன மாதிரியான உங்களுக்கு இல்லை எவ்வளோ ஒரு ஆளுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்க டிக்கெட்? இதென்னா கச்சத்தீவுக்கு வந்து அங்கே வந்து HAS டிவிஷனால் தீர்மானிக்கிறது இதுன்ற ப்ரைஸ் வந்து எவ்வளவு ஒரு ஆளுக்கு உண்டு. அப்போ அதன் மூலம் தான் நாங்கள் ஓடுறது. இப்போ அந்த எங்களோட சொந்த இதில் நாங்கள் இவ்வளோன்னு சொல்லி ரேட் எடுக்கல. அது இந்த கச்சத்தீவு வந்து ஒரு நிறைய ஆக்கள் வர்றது, அதோட தூரத்து பயணம், அதுக்காக நாங்கள் கூட அப்படி வாங்கல தானே. அப்போ சராசரி ஆக்கள் எல்லாம் போய் வரக்கூடிய மாதிரி இருக்கணும். அதுக்காக இந்த HA டிவிஷன் மட்டத்தால் அது அவையே அந்த பேசி சில வருஷமாக ஹயர் பண்ணி போகலாம். சும்மா டூரிஸ்ட்காரெல்லாம் போகிறது, இப்படி எங்கட போட்டுகளெல்லாம் போகலாம். எங்கட என்ன நம்பர் சொல்கிறேன், 077 90 58 537.
சரி இங்கேருந்து கச்சதீவு போகிறோம்னா எவ்வளோ டிக்கெட் எடுக்கு ஒரு போட்டுன்னா நாங்கள் அந்த கச்சதீவு அயரண்டு போகல. அது என்ன சொன்னால் அவ்வளோ நிறைய ஆட்கள் வரும். அப்போ அதுக்கு அயரண்டு ப்ரைவேட்டாக புக் பண்ணிட்டு வர்றாங்களா அவங்கெல்லாம்? இப்போ என்ன சொன்னால் கச்சதீவுக்குன்னா இப்போ புக் பண்ணி போகலாம். போனால் இப்போ நிறைய ஆட்கள் வரைக்கு இப்போ எல்லாரும் அயரண்டு முழு போட்டும் போயிட்டு அந்த ஒரு ஆக்களை எதிரத்துக்குரிய போட் காணாமல் போகும். அப்போ அதுக்காகத்தான் அந்த கூடுதலாக அயர் போகிறே இல்லை. சில போட்டு சின்ன போட்டு போகலாம், மில்லியனில் போகலாம். இப்போ 1.5 லட்சம் ரூபா அப்படி அந்த ஒரு நாள் தானே அந்த ஊருக்கு போகலாம். கச்சேரிக்கு மாசியில் நடக்கிற அந்த திருவிழாவுக்கு மட்டும் போகலாம். மற்றும்படி அங்கே போகலாது தானே. அது உண்டு. பொது பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? பிரச்சனைகள் என்னன்னா இது என்ன உண்மையில இந்த கச்சேரிக்கு போய் வர்றது பெரிய ஒரு சிரமம். போட்டுகள் அதுகள் எல்லாம் ஆயத்தப்படுத்துகிறேன்னு சொன்னால் பெரிய வேலை போகிறது. அந்த என்னதுன்னா அந்த வருஷத்துக்கு ஒருக்கா அந்த போகணும் ஆக்களை கொண்டு போகணுன்றதுக்காக இவ்வளவு இதுகளை செய்கிறோம். டீசல்கள் மற்றது ஜாக்கெட் எல்லாம் இப்படி புது ஜாக்கெட் அடிக்கணும். போகிறோன்னு சொன்னால் சேஃப்டியாக இருக்கணும். மற்றது இன்ஜினுகள் அதுகள் மற்றது ஃபைவர் எல்லாம் பார்த்து தான் அனுப்புறது இதுகளால். வேறு ஓகே போய் வரலாம். அதோட காற்று கூடட்டம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். இப்போல்லாம் காற்று குறைவு. காற்று கூடன்னு சொன்னால் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். போட்டுகள் போட்டில் பேர் வந்து கஜமுகன். ஓகே போய் வரணும்னா அடிக்கலாம். ஓகே நம்பரும் சொல்லியிருக்கு. அப்படி எதுவும் உங்களுக்கு தேவைகள் இருந்தால் அடிங்க. ஓகே ஓகே ஓகே. இல்லை பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த கடற்கிறது உண்டு. ஆனால் நிறைய நேரம் ஆகுது. இதெல்லாம் வந்து மட்டக்களப்புலேருந்து வந்திருக்கணும். இப்போ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா 8:40 ஆகுது. இதில் வந்த முக்கால்வாசி பேர் வந்து நித்திரை தான் கொண்டு வந்திருக்கிறோம். ஏண்டா அப்படி நித்திரை கொண்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூரத்தை வந்து கடக்கிறது தெரியாமல் இருக்கும். இல்லாட்டி பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு நிமிஷம் நரக மாதிரி இருக்குமென்று வச்சுக்கொள்ளுங்களேன். வெயில் தொடங்க இப்போ லைட்டாக கொஞ்சம் வெயில் வந்து கொண்டிருக்கு. எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் உக்கிரமாக இருக்கும். எந்த கணிப்பின்படி ஒரு 10 மணிக்கு போக நினைக்கிறேன் ப்ரோ. 10-11 மணி ஆகலாம். அது வரைக்கும் இப்படி தான் எங்களோட வாடு. என்னட்டு தான் அந்த கப்பலில் 40 நாள் ஆஸ்திரேலியா போகிறாங்களோ தெரியல. போயிருந்தா நான் இங்கே இருக்கேன். சரி நானே தான் நெடுந்தீவை கடந்துட்டேன். அந்த மூலையிலேருந்து அங்கங்கேயும் 2 பார்க்க தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சால பக்கம் இருக்குது. நெடுந்தீவு பெரிய தீவு தான் உண்மையிலுமே. அண்ணாக்கள் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கீங்கன்னா போட்டுகள் வந்து திக்கி அங்களுக்கு பின்னுக்கு வந்து போட்டுகள் நிறைய வந்து கொண்டிருக்கு. சரி இப்போ பார்த்திங்கன்னா நெடுந்தீவு மறைஞ்சு கொண்டு இருக்குது. சரியாக வந்து பசிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து பழம் கொய்யாக்காய் வந்து பண்ணிட்டு வந்தேன். கொஞ்சம் பொருட்களை பண்ணிட்டு வந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் சாப்பிட்றதா நல்ல ஹெவியாக சாப்பிட்டோம்னா அங்கே வந்து மனசில் கூட பிரச்சனைகள் வந்து தாராளமாக இருக்கும். அதால தான் விடிய வெள்ளனை வலிக்கிட்டால் வந்து எதுவுமே வந்து சாப்பிடலை. அதாவது வந்து ஹெவியாக வந்து பசிக்குது. எங்களுக்கு முன்னே நிறைய போட்டுகள் தெரிஞ்சு இப்போ திடீர்னு காணாம போயிட்டு அப்பா அப்படியே வயதுக்கால ரங்குறது வந்து தெரியுது. அதோட முக்கியமாக வந்து குளுக்கோஸ் எல்லாம் ஓடிட்டு வந்திருக்கு. ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 240 இஞ்சால பக்கம் வந்து ஓடினது சரியா. இப்போ வந்து 180 பக்கம் வந்து போய் கொண்டிருக்கிறோம். இது வந்து திசை காட்டில நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி. ஏலேலோ ஐலஸா இப்போ வரைக்கும் உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. போட்டில் போகிற வரைக்கும் ஒரு நாள் வந்து கையாளியை வந்து கூட்டிகிட்டு வரணும். ஆள் வந்து நெடுந்தீவு போயிட்டு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டது. அதில் தான் நிறையில அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் எங்களுக்கு முன்னுக்கு அந்த போட்டெல்லாம் இப்படி மறைஞ்சிட்டே தெரியல. அவ்வளோ குயிக்காக வந்து மறைஞ்சு போயிட்டு. நான் நினைக்கிறேன் இப்படி கடல் இப்படி ஏறி வந்து இப்படி தங்குவோம். தண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் எப்படி இருக்குது. இதில் பாருங்கள் அப்படியே ஒரு லைட் நீல கலரில் அமைதியாக இருக்குது கடல். இதில் பாருங்கள் எல்லாருமே வந்து இப்போ நித்திரை வந்துட்டான். இந்த இதில் ஒரு டீம் கஷ்டம் தான். ஆனால் கீழே இருக்கிறவங்களெல்லாம் எப்படி இருக்கிறமோ தெரியல எனக்கு. சரி இப்போ வெளிக்கிட்டு 2 மணித்தியால 43 நிமிடங்கள் ஆயிட்டு. குறிப்பாக வந்து இப்போயே வந்து எங்களோட கண்களுக்கு வந்து கச்சதீவு தெரியுது தூரத்தில். ஆனால் அது போகிறதுக்கே இன்னும் 1.5 மணித்தியாலம் தேவை. இப்போ தெரியுதுண்டு பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் படத்தில் தெரியுது. இந்த கண்ணுக்கே எங்களுக்கு கொஞ்சம் மட்டுப்பட்டால் தான் தெரியுது இப்போதைக்கு. சரி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மட்டக்களப்புலேருந்து வந்த அம்மா இதே செட்டோட வந்தவா என்னதுக்காக இந்த பயணத்தை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றத கேட்போம். சொல்லுங்கம்மா. போன வருஷம் தனியாக கடல் பயணம் தனியாக வந்தேன். பயம் தான் காரணம். தனியாக வந்துட்டு பார்த்தா ஓகே எனக்கு அது விருப்பமாக இருந்தது. நான் அந்த 3 நேரத்தை கேட்டுட்டு வந்த விஷயம் என்னென்னா நான் அடுத்த தரம் வரக்குள்ள இந்த ஊர்லேருந்து நிறைய பேருக்கு இதை பற்றி சொல்லி நிறைய பேரை கூட்டிகிட்டு வரணும். ஒரு இதை கருத்தை அவர்கிட்ட முன் வச்சுட்டு வந்தேன்.
அதே போல் இந்த முறை ஒரு மாதத்துக்கு முதலே நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து 58 பேர் நான் தான் அதை அரேஞ்ச் பண்ணினேன். உங்களுக்கு அற்புதங்கள் நடந்திருக்கா? நிச்சயம் நிறைய நடந்திருக்கு. நிறைய அற்புதங்கள். அப்போ உதாரணமாக சொல்ல போனோம், சின்ன ஒரு உதாரணம். ஹாஸ்பிட்டல் இந்த மகளை ஒன்று வச்சுருந்தேன். நான் ஒரு வயிற்று வலி கொண்டு போக அந்த ஹாஸ்பிட்டலில் குளிசியை மாறி தந்துட்டு அவருக்கு அந்த பரிசிட்டமோலுக்கு பதிலாக சுகரை குறைக்கிற குளிசையை தந்துட்டாங்க. அப்போ நான் அந்தோனியார் இருக்கேன். அந்தோனியாரும் வேளாங்கண்ணி மாதாமன்னு எனக்கு நிறைய பிடிக்கும். அப்போ அந்தோனியார் மண்டாடி போட்டு அங்கே போனேன். அப்போ உடனே அவங்க உடனே ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த சுகரை குறைக்கிற மருந்தை கொடுத்து உடனே சந்தோஷம். போய் கச்சதீவு விசேஷமான எப்படி உங்களுக்கு கச்சதீவை பற்றி தெரியும்? கேள்விதான். நான் போன இயர் தான் ஃபர்ஸ்ட்டாக வந்தேன். தனியாக வந்தேனா இந்த வருஷம் எல்லாரும் கூட்டிகிட்டு வரும். சமய வேறுபாடு பார்க்காம இவர் ஹிந்தி இவர் அப்படி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு குடும்பம் மாதிரி நன்றி சொல்லுங்கள். சரி அம்மா, சந்தோஷம். நீங்கள் ஒரு பாட்டு படிங்க. நீங்கள் பாட்டு படிங்க தான் படிங்க. நான் வந்து என்ன பாட்டு சொல்கிறேன்? மாதா பாட்டு வந்து சிறப்பாக படிப்பாங்க. ஒரு பாட்டு எங்களுக்கு அந்தோனியார் பாட்டா? அந்தோனியார் நன்றி. உண்மையான சிறப்பாக இருந்தது. குறிப்பாக வந்து இப்போ நீங்கள் அந்த பாட்டை கேட்டிருப்பீங்கள். ஒரு பயணத்தின் அழகான தருணங்களை வந்து எதிர்பாராத ஆக்களை வந்து சந்திக்கிறது, அதுலேயும் வந்து இப்படியான திறமையான ஆக்களை வந்து சந்திக்கல வந்து அது அதோட ஸ்பெஷலாக இருக்கும். உண்மையில் வந்து சந்தோஷம். அதோட வந்து சக்தி சூப்பர் ஸ்டாருக்கு வந்து அவள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா. அது எந்த ஏறன்றதை அவை மறந்துட்டா. அதனால் வந்து எனக்கு தெரியலை. அப்படியே மேலே போய் கொண்டிருக்கும். திருப்பியும் வந்து பசிக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கச்சதீவு கண்ணுக்கு நேராக தெரிகிற மாதிரியும் இருக்குது, தெரியாத மாதிரியும் இருக்குது. தெரிகிற மாதிரியும் இருக்குது, தெரியாத மாதிரியும் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது, இந்தியன் டோரா வந்து இருக்குது. அதோட பின்னுக்கு இருக்கிற வேல் வந்து எங்களுக்கு என்ன தோடம்பழம் தந்திருக்கிறோம். அப்படியே பங்கு மாட்டு. ஏன்னா பங்கு மாட்டு என்ன சொல்கிறது? பங்கு மாட்டு தானே அந்த காலத்தில் என்ன சொல்லிக்கிறோம்? பண்டமாட்டு அந்த முறைமையில் வந்து போய் கொண்டிருக்கு. அவையில் சாப்பிடைகள் எங்களுக்கு தரது, நாங்கள் சாப்பிடைகள் அவைகளுக்கு கொடுக்குறது. அப்படியே போய் கொண்டிருக்கு. 2ஆவது பழமாக இந்த தோடம்பழம் போகுது. நல்லா இருக்குது. இதில் பாருங்கள், இந்த டோரா படம் தெரியுது பாருங்கள். அந்த படம் அங்கே போய் கொண்டிருக்கு. ஜூம் பண்ணி ஃபோட்டோ மட்டும் தான் வீடியோவில் வந்து கிளியராக தெரியுது. போன நம்பர் ஊகாடுத்துறையிலேருந்து வரைக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் 180 காட்டுது. இப்படி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரியாக இந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துட்டேன் 140க்கு. சரி, இப்போ நேரம் 10:30 ஆகுது. எங்களுக்கு கச்சதீவு வந்து முழுதாக வந்து தெரியுது. இவர் இதில் தொடங்கி அப்படி அங்கே வந்து முடியுது. இதில் வந்து சேச்சு இருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுலேருந்து பக்கத்தில் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்கு ஏன்னு 1/2 மணித்தியால் நாங்கள் போகணும். சரி, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் வந்துட்டோம். எனக்கு நல்லா தெரியுது. அதே மாதிரி இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இந்த போட்டுகள் நிறைய வந்து கொண்டிருக்கு. ஒரு திக்காகவே எனக்கு ஒரு கண்ணில் ஒரு 10-15 கிட்ட தெரிஞ்சு கொண்டு இருக்குது. இதுலேயே இந்த அண்ணாதான் வந்து அப்பையிலேருந்து ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்காரு. எப்படா கச்சதி வேறு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்தோனியார் சேஷ் வந்து இங்கே இருக்குது. ஆனால் எங்களை கொண்டு அங்கே தான் ட்ரக் வேணும். அதுலேருந்து தான் அப்படியே நாங்கள் நடந்து போகணும். பக்கத்தில் வேறு எப்படா பக்கத்தில் போய் ரங்குவோம்ன்ற மாதிரி இருக்குது. அதெல்லாமே வந்து நாகப்பட்டினம் இந்தியாவிலேருந்து வந்த போட்டுகள் தான் பாருங்கள் பார்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதில் அப்படியே நேவி போட்டும் இருக்குது, நேவி டோராவும் இருக்குது. அங்கே தான் நாங்கள் போய் இறங்கணும். இதில் இப்போ என்ன சோகம் மட்டும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னுக்கு 1-2 போட், இதோட வந்து 3 போட் நிற்கிது. அதே மாதிரி இந்தியா போட் ஒன்றும் வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்குது.
நான் இந்தியா போட் 2 நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் எங்களே இறக்கி வேணும். இங்கே பாருங்கள், இதில் டோரா படம் இருக்குது, L880. இதில் பார்த்தீங்களாண்டா சின்ன சின்ன போட்டுகளில் வந்து நேவியாக்கள் வந்து இருக்கணும். அவையில் வந்து கைட் பண்ணிடணும், அங்கே கொண்டு போங்க அங்கே கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி. இது பாருங்கள், இதில் ஒரு நேவி, அதில் ஒரு நேவி, அதில் ஒரு நேவி, இதில் ஒரு நேவி, அங்கே ஒரு நேவி, அங்கே ஒரு நேவி, 5-6 போட்டுகள் வந்து இருக்குது. ஆறாப்பா திருப்பி போகிறாங்க பாருங்க. ரைட் ரைட் அண்ணா அடியா எப்படி ஓடுத்திருக்காங்க. நேவியாக்களே வந்து யோசிப்பாங்க, ஆறாவது இப்படி சீறிட்டு போகிறாங்க. இதான் வந்து எங்களுக்கு முன்னுக்கு வந்த போட். கச்சதீவை பார்க்க வந்து சந்தோஷமாக இருக்குது. அண்ணா அமைக்க நேவிக்காரன் வந்து பேச போகிறோம், நாங்கள் எல்லாரும் ஓவர்டேக் பண்ணி கொண்டு போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா 2 இறங்குற இடம் இருக்குது. அதில் 2லேயுமே வந்து இந்தியாக்களோட போட்டை தான் வந்து விட்டுருக்கணும். அவளுக்கு தான் முன்னுரிமை. இந்த போட் இவளோட வந்தாக்கள் வந்து அந்த போட்லேயும் இருக்கணும். எல்லாம் திக்கி திசையாக வந்து ஏறி இருக்கணும். பாருங்க, இதில் இந்தியன் போட் ரக்கிட்டு போகுது. எங்களோட போட்டை மாதிரி 2 மடங்கு பெருசாக இருக்கும். இவ்வளோ பெரிய போட்டு என்ற கடவுள். இதெல்லாம் ஞாபகப்பட்டிலேருந்து ஆழ்கடலுக்கு போகிறது போல இருக்குது. இந்த மாதிரி போட்டுகள் நிறைய போட்டுகளை வந்து மயிலட்டி காவரில் பார்க்கலாம். இப்படிப்பட்டு இருக்குது. இப்போ இந்தியாவில் வந்து ஃபுல்லாக பிஸியாகவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு மிதம் இருக்கோ தெரியல. ஆனால் இதில் ஒரு டீம் வந்து அங்கே போகுது. அதே மாதிரி இந்தியாவில் இந்த சின்ன சின்ன போட்டுகளில் வந்தாக்களெல்லாம் இந்த ஒரு துண்டுக்களை வந்து விட்டுருக்கணும். அதே மாதிரி பார்க் பண்ணிவிட்டு எங்களோட ஸ்ரீலங்கன் போட்டுகள் வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்படியே திக்காக நடக்குது இந்த கச்சதீவு மூவப்பு பகுதியில். இந்த பச்சை கலர் போட் போயிட்டு இது வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒருத்தரையும் வந்து ஏற்றுற மாதிரி இல்லை. நான் நினைக்கிறேன் உயரமாக இருக்கிறால வந்து பெரிய போட்டுகளை தான் எடுப்பிடமோ. அப்படின்னா அந்த போட்டை இதில் எடுத்துருக்கலாம். இன்னும் நடக்கிறது நடக்கட்டும், பார்த்து கொண்டு இருப்போம். தங்குறதுக்கு முதலே எல்லோரும் ஜக்கெட்டை கலட்டி தாங்க கொண்டு வேண்டினோம். இதுக்கு அப்புறம் விழுந்து யார் காப்பாற்ற நேவியாக்கள் காப்பாற்றிக்கணும் வேணா ப்ரோ. சரி, ஓகே, நன்றி எங்களை காப்பாற்றின தெய்வத்துக்கு. இல்லை பாருங்க, இங்கே தான் வந்து இலங்கையாக்களை வந்து இறக்கி கொண்டிருக்கேன். சின்ன ஒரு இதுதான் வந்து போட்டிருக்கணும். அது 2மே வந்து இந்தியர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. இதில் பாருங்கள், சின்ன போட்டில் வந்தாக்களே ஒரு சொச்சம் பேர். அதுலேயே வந்து நேவியாக்கள் பொறுப்பானு இறக்கி கொண்டிருக்கணும். ஒரு நேவி போட் வந்து பழுதாக போயிட்டு அதால் வந்து இழுத்துட்டு போகிறாங்க போல. இல்லை ஆக்கள போட் பழுதாக போயிட்டு போல. அதை நேவியாக்கள் இழுத்துட்டு போய். சரி, நாங்கள் அடுத்த போட்டு பார்த்தா ஆனால் எங்களுக்கு முன்னுக்கு வந்தாக்கள் தான் அவையிலே வந்து முன்னுக்கு போயிட்டு. இதில் பாருங்கள், இன்னும் கிட்டத்தட்ட 1 2 3 4 5 போட் வந்து 5 6 7 போட்டுக்கிட்ட இன்னும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கு. இந்த மாதிரி நெருப்பாக்கள் தான் போல இருக்குது. இதில் ஆக்கள் இறக்கிட்டு அப்படியே இஞ்சால வந்து பார்க் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதில் இறங்குறாக்கள் அதுக்குள்ளே மட்டும் தான் நிற்கிற மாதிரி இருக்குது. இஞ்சால போகிற மாதிரி தெரியல. எல்லாம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். படா ரங்கு 2 பார்த்துட்டு இருக்க ஆக்களும் இருக்கணும். இதுக்குள்ளே தலை சுற்றுற ஆக்கள் எல்லாம். ஆனால் எல்லா இடத்துலையும் நேவி ஆக்கள் வந்து சரியான ஒரு கடமையை வந்து செய்து கொண்டிருக்கணும். அப்படியே பின்னுக்கு பாருங்கள், இந்த பச்சை கலர் போர்டில் எல்லாம் இந்தியாக்கள் எல்லாம் அப்படி இறங்கி நிற்கணும். இதில் ஒன்றில் தான் இது ப்ரோ வந்திருக்கணும். ஆனால் எங்கேன்றது தெரியல. ஆள் இப்போ வரைக்கும் எங்கிட்டு பிடிக்கலாம் இருக்குங்களால். நீங்களா உங்களை தான் இப்போ காடையில் காய்ச்சிட்டு இருக்கோம். இப்போதான் காடையில் தான் முட்டுக்கு அதான் பப்பி கொட்டுறதுக்காரு போட்டில் போயினா அந்த சரம் கட்டே வந்து சும்மா மாசாக இருக்குது, லுக்காக இருக்குது. சண்டியன் கட்டேன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது இந்த கடவுள். இல்லை பாருங்க, அதெல்லாம் சும்மா இருக்குது. போன முறை எல்லாம் அப்படி இறக்கிட்டு இந்த முறை வந்து எங்களுக்கு இதுக்குள்ள மட்டும் புரிம்பா இருக்கிறாங்க. போட்டுக்காரானே அகலே ஷாக் ஆகிட்டேன். என்னடா எங்களை புரிம்பா விட்டுட்டீங்களா அப்படின்ட்டு. சரி, இப்போ எங்களுடைய போட்டுன்ற டேர்ன். இதில் வந்து பார்த்திங்களாண்டா அண்ணா வந்து கயிறு கொடுக்கணும் நேவியாக்களுக்கு. இந்த மாதிரி பிரதேச சபை ஊழியர்களும் வந்து இதில் கடமையாட்டி கொண்டு தான் இருக்கணும். இப்போ நேவியாக்கள் வந்து இந்த கயிறு அதில் போடணும். பரவாயில்ல, பாரபட்சம் பார்க்காம ஆக்களை செய்யாமல் தாங்களே வந்து இதெல்லாம் செய்யணும். ஒரு ஆக்கெல்லாம் எண்ணி அனுப்பினோமா இல்லை என்னன்னு தெரியல. ஒரு ஆக்கள் தான் போகலாம் போல இருக்குது இந்த இடத்துல. இப்போ எங்களோட போட் டீமுகள் வந்து ஃபுல்லாக ரங்கவழி கிட்ட போயிடும். சரி, இப்போ திருப்பி வந்து இந்த கோபுர பேட்டரி வந்து கட்டமாயிட்டு பரவாயில்ல, ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரியை ஒரு ஆள்கிட்ட வேண்டிட்டு வந்தேன். அதனால் வந்து அண்ணா நன்றி. நாளைக்கு என்ன டைம் வலிக்கிடுங்கள்? என்ன டைம் தெரியாது. டேர்ன்லாம் வேறு வேணாம் ஒரு போட்டுகளும். சரி தங்கோ. ஓகே அப்பா சாரி அப்படியே எல்லாம் செய்கிறோம். பாடா அன்புடன் வாங்கோ. ஐயோ, இதில் ரங்கிறது பெரிய வயசாக இருக்கு போல இருக்கு. ஓகே கட்டாயம் அக்காக்கள் 2 வார்டில் வந்து ஆடிடும். இது அப்படி தான் இருக்கும். போன பிறகு முதல் தடவை வரைக்கும் வந்து தலை சுத்த இருந்தது. அப்போக்குள்ள ஆடி கொண்டிருந்தது எல்லாம். ஓகே, திருப்பி என்ன ஒரு ஸ்டாண்டில் ஏறப்போம். ஓகே சரி, இப்போ ரங்கியாச்சு. ரங்கிக்குள்ளே வந்து வீடியோ எடுத்துனா அது கோப்ரோ திருப்பியும் வந்து வேண்டிய பேட்டரியும் வந்து ஆஃப் ஆகிட்டு அதில் வந்து இதை எடுபடிச்சோ தெரியலை. இதுக்கு பிறகு நாங்கள் அப்படியே போய் உள்ள என்னென்ன நடைமுறைகள் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்க்க போகிறோம். சரி, இதில் எல்லாம் வந்து ஒரு யூனிட்டாக வந்து அமைச்சிருக்கணும் பொதுமக்கள் காத்திருக்கிறதுக்குண்டு. இதில் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து வந்த அண்ணாக்கள் அக்காக்கள் உறவுகள் எல்லாருமே வந்து நிற்கணும். எல்லாம் வந்து பதிக்கணும். இது வந்து பாத்ரூமும் முன்னுக்கு இப்போ அமைச்சு வச்சுருக்கணும். இதனால தான் நாங்கள் போகிறதா இல்லை எதால் போகிறோன்றது தெரியலையே.
எல்லா பக்கத்துலேயும் ஆட்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். எல்லாருமே வந்து இந்த லைனால் தான் வந்து போகணும் போல இருக்குது. அதால் எல்லோரும் லைனில் நிற்கணும். அப்போ இன்றைக்கி சம்பவம் தான் இவ்வளோ பேரை தாண்டி போகிறது. பனிபோட்டில் வந்த அண்ணாக்கள் வந்து இந்த டீசலை வந்து தூக்கி கொண்டு போயிடும். சில அங்கே வச்ச கலவப்படுறது சந்தர்ப்பம் இருக்குது தானே. நேவியாக்களில் வந்து தமிழாக்கள் இருக்கணும். எல்லோரையும் வந்து லைனில் வாங்கன்னு சொல்லி 12 மணி வெயிலுக்குள்ள வந்து அங்கே இந்த இடத்துல வந்து நிப்பாட்டி வச்சிருக்கணும். அப்போ அதான் அதாலேயும் போயிடாமல் வச்சிருக்கணும், இதாலேயும் போயிடாமல் பண்ணுறோம். ஒரு போட்டுகளும் இந்த போட்டில் வந்து நீங்கள் அப்படி இருக்கிறது நம்பர் நம்பரோட பிறகு ஒரு டீமை மட்டும் அங்காள பக்கத்தால் கூப்பிட்டுருக்கணும். தற்கொலை எடுத்து நம்ம சரி நிறைய இப்படியே வெயில்ண்டு மயங்கி விழ வேண்டியதான் எல்லாருமே. ஆதங்கமா அவர் கருத்தை வந்து இது வந்து போன வருஷம் இது நடந்தது. இது உண்மையிலேயே இவ்வளவு இத்தனாயிரம் மக்கள் வராங்கன்னு சொல்லி உண்மையிலே தெரியும். அப்ப இத்தனாயிரம் மக்களுக்கு ஏற்ற மாதிரி செக் பாயிண்ட போட்டு அத்தனை மக்களை அனுப்ப வேண்டியதானே. சின்ன பிள்ளைகள் வயசான ஆட்கள் எல்லாரும் வராங்க தானே. அப்ப எல்லாரும் வெயிலானே கிடந்து சாகுறாங்க. அங்கேயே எல்லாரும் கோயிலுக்கு தானே வராங்க. ஒண்ணுமே செய்யல. அப்ப இத்தனை டிபார்ட்மெண்ட் இருந்தும் இத்தனை மீட்டிங் வச்சீங்க, இத்தனை பேர் உள்ள வந்தீங்க, என்ன நடந்தது ஒன்றும் நடக்கலையே. மக்கள் இருந்தா வெயில காஞ்சோன்னா இருக்காங்க. ஆனா யூடியூப்ல ஒரு நாள் அப்டேட் பண்றாங்க. மக்கள் இப்படிதாங்க சிம்பிள் அரேஞ்ச் பண்ணி செய்யறாங்கன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு வருஷம் இதான் நடக்கும். ஒவ்வொரு வருஷம் இதே படம் தானே ஓடிக்கொண்டிருக்காங்க. சரி பாப்பா என்னதான் செய்யறது. இந்த லைனை வந்து காணுங்க. சின்ன பிள்ளை எல்லாம் வெயிலுக்கு வச்சிருக்கீங்களா இப்படி இருக்கு. இதில் வந்து நேவியாக்கள் சொல்லினா போட் நம்பர் தெரியாமல் நீங்கள் யாருமே உள்ள வேற ஒன்றா வந்து சொல்லி வந்திருக்கணும். சரி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், சட்டியே வரையில. அப்போ இடையால ஒரு பாதையை கண்டுபிடிச்சு இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இதால் போகலாம் நினைக்கிறேன். ஃபோட்டோ எடுத்து வச்ச அளவு தப்பிச்சிட்டேன். இப்போ இதாக இந்த காட்டு தான் வந்து கிடைக்கணும். அநியாயமாக அதில் லைனில் நின்றுட்டேன் போல இருக்கு. இப்படி தான் சமாளிக்கிறது. நான் அப்பயே சொல்லியிருப்பேன், அங்கேயே வச்சு சமாளிக்கிறதா இங்கே எப்படி தான் சமாளிக்கிறேன். லைன்ல ஒழுங்கா ராம எழுத மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி இப்போ இதில் டோக்கன் வந்துட்டு இதில் பேக் செக் பண்ணி விட்டு தான் வந்து அனுப்பினோம். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு ஓட்டினா உள்ளே வந்து அந்த மதுபானங்கள் அல்லது புகைப்பிடித்தல் சம்மந்தமான வீடி சீக்கிரட் அதுகள் எல்லாம் கொண்டு வர மாட்டுறதை வந்து செக் பண்ணி போட்டு ஓடினோம். அன்புடன் வரவேற்கின்றோம், வெல்கம். உங்களது ஒரு மாதிரி வந்துட்டு மட்டும் தான் சொல்லணும். வெயிட் பண்ணி எல்லா கட்டத்தில் இந்த டோக்கனுகள் வந்து கட்டாயம் தேவை. என்னடா இங்கே வந்து குறிப்பாக வந்து எல்லாத்துக்குமே வந்து பாஸ் தான் தேவை. பொது சேவைகளை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோண்டாலே இதில் பாருங்கள், தமிழ்நாட்டிலேருந்து வந்து அண்ணாக்கள் எல்லாம் நிற்கணும். அண்ணா வணக்கம், தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கீங்களா? எங்கேருந்து? திருச்சிராப்பள்ளி. எத்தனை பேர் வந்தீங்க? எல்லாரும் ஒரே மாதிரி தப்பி எல்லாம் போட்டிருக்கீங்க. ஆமாம், நாங்கள் டூரிஸ்ட் பேக்கேஜா? ஆமாம், 45 பேர். 45 பேரா? ஒரு போட்டில் வந்தோம். போட்டில் வந்து எந்த ஊருங்க? நாங்கள் யாழ்ப்பாணம், இலங்கை. யாழ்ப்பாணம் தொப்புள்குடி உறவுகள். வணக்கம். உங்களது பேர் ஐயா? பேர் ஜெசிகரன். ஞானப்பிரகாசம். ரைட். நாகப்பட்டினத்துலேருந்து ஒருத்தர் வரல. அப்படி நாகப்பட்டினம். நீங்கள் போட் எப்படி எடுத்தீங்க? நாங்கள் இது நாகப்பட்டினம், ராமேஸ்வரத்தில். பாஸ் எல்லாம் உங்களுக்கு தந்து அனுப்பியிருந்தேன். பாஸ் எடுக்கணுமா நீங்கள்? ஆமாம். பாஸ் இருக்கா கையில்? இப்போ போலீஸ் வெரிஃபிகேஷன். காட்டுங்களா பாப்பா பாஸ். ரைட். இந்த பாருங்கள், இதில் இருக்குது பாஸ். இந்த பாஸை வச்சு தான் வெளியில் இந்தியாவில் வரக்கூடிய மாதிரி இருக்கும். எத்தனை நாளைக்கு முதல் எடுக்கணும் பாஸ்? அது வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்குது. நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் எந்த டிஸ்ட்ரிக்ட்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் டிஎஸ்பி பிரான்ச் அண்ட் விஜிலன்ஸு அண்ட் சிஐடி பிரான்ச் என்ஓசி எல்லாம் எடுக்கணும். போலீஸ். ஆமாம், இமிகிரேஷன் எல்லாம் எடுக்கணும். எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆதார் கார்டு இந்தியன் ஆதார் கார்டு ஐடியோட. சரி, சந்தோஷம். இங்கே கொடுக்கணும். இவங்க இந்த கவர்மெண்ட் அதை அனலைஸ் பண்ணி ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கார்டு கொடுக்கும். இதை கார்டு தருவாங்க, ஐடி கார்டு. ரைட். இந்த கார்டை வச்சுட்டு தான் நம்ம போட்டில் வரும். ராமேஸ்வரம் டு. சரி, சந்தோஷம் வெயிட் பண்ணது. வாரம் போயிட்டு. சரி, ஓகே. இதில் வந்து நாங்கள் அப்படியே உள்ளே போவோம். உள்ளே போய்க்கில் வந்து முதலாவது வந்து ஜூஸ் கடைகள் எல்லாம் வச்சிருக்கிறோம். அது எங்களோட இளைஞர்கள் தான் வந்து வச்சிருக்கிறோம். அதில் வேண்டி குடித்தா தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ப்ரோ, என்ன மாதிரி ஜூஸ் குடிப்போமா? குடிச்சிட்டு போனால் தான் நாங்கள் இங்கே தான் அங்கே வரைக்கும் நடக்கலாம். ஃப்ரீயாக குடிக்கணுமா இல்லை காசு குடிக்கணுமா? 100 ரூபாயா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இதில் வேறு அண்ணா எடுத்து கொண்டிருக்கார்.
இங்கே வந்து இந்தியா காசும் கொடுக்கலாம், அதே மாதிரி இலங்கை காசும் வந்து கொடுக்கலாம். அப்பத்திலே வந்து மாற்றமாக போயிட்டு அதில் ஜூஸ் விற்றவேல் அது வந்து முடிஞ்சு போயிட்டான். கொஞ்சம் தான் வச்சிருக்கிறோம் போல இருக்கு. அண்ணா 2 ஜூஸ் தாங்க சுட சுட. அண்ணா ஜூஸ் எவ்வளோ? 200 தான் அண்ணா. 2 ஜூஸ் என்ன இங்கே 50 ரூபா கூட்டிட்டு அண்ணாசி என்றாலே அண்ணாசிக்காக இல்லை. அப்போ அவன் அவ்வளோ 250 வித்தான். அவன் 150 ரூபா தானே சொன்னார். 150 அந்த வண்டை கழுவுறான் கப்பு கழுவுறான் பாருங்க. சரி அண்ணா, நீங்க அது பாருங்க பிளாஸ்டிக் கப்பு. ம் சரி ஓகே, எங்களுக்கு 2 தாங்க அண்ணா. சரி ஓகே, வந்த உடனே அண்ணா வந்து வந்துட்டார். என்னது ஓட்டமில்லடும் அதே மாதிரி அன்னாசியும் மட்டும். பரவாயில்ல, நான் கிடந்த குளிராக இருக்காது, ஐஸ் இருக்காது, எல்லாமே வந்து தாராளமாக போட்டுருக்கோம். நல்லா இருக்குது. சரி, இப்போ நாங்கள் ஜூஸ் குடித்த கையோடைய வந்து இந்தியாவில் வந்து ஒரு விஷயம் வந்து காத்திருந்தது. இதில் டிராக்டர் ஒன்றை விட்டுருக்கணும். குறிப்பாக வந்து ஏழாதாக்கள் எல்லாமே வந்து இதுலேருந்து ஏறி நடந்து போகக்கூடிய மாதிரி உண்மையிலுமே வந்து நல்ல விஷயம் வந்து நாங்கள் இதுலேருந்து அப்படியே நடக்க ஒழிக்கிடும். ஏன்டா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் இதை வந்து எடுப்பினோம். அப்படியே கொஞ்சம் தூரம் வரைக்கும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் கடை தான். எல்லோரும் வந்து கட்டாயம் ஜூஸ் குடிச்சு கொண்டு இருக்கணும். ஒரு 600 மீட்டர் நடக்கணுன்ட்டு வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு நினைக்கிறேன் ஒரு போர்டில் வந்து டீம் போல் இருக்குது. அப்படி இந்த மரத்துக்குள்ள செட்டில் ஆகிட்டோம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அப்படியே பூச டைம் தான் இனி வரை விடுவாங்க. எல்லோரும் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வந்து கொண்டிருக்கனால எந்த ஸ்ரீலங்கா எங்கே இருக்கு? தூத்துக்குடியிலேருந்து வாருங்க. ரைட். அப்போ எத்தனை மணி ஒழிக்கிட்டேன் நீங்கள்? எங்கே? காலைல 10 மணிக்கு. 10 மணிக்கு ஒழிக்கிட்டீங்க. இங்கே 2 மணி தேலாம் காணும். 2:30 மணி. சரி ஓகே. அப்போ எதுக்காக இந்த கச்சேரிக்கு வாருங்கள்? அந்தோனியாரை பார்க்குறதுக்காக நம்பிக்கை இருக்கு. முறையாக வரோம். முதல் தடவை வாருங்க. சரி. எங்க தூத்துக்குடியில இருந்தா இல்ல? பக்கத்துல காமநாயக்கன்பட்டி. திருநெல்வேலி. எத்தனை பேர் வந்தீங்க? 6 பேர். சரி அண்ணா, சந்தோஷம் உங்களை சந்திச்சது. ஜெசிகரன். சரி. இதுல பாத்தீங்கன்னா மீசக்காராக்கள் ஒரு ஆள் வரார். மீசையே கம்பீரமா இருக்கு. எங்க இருந்து வாருங்கள்? இந்தியா, தமிழ்நாடு, தூத்துக்குடியில இருந்து வாருங்க. ஓகே. புது பஸ் ஸ்டாண்ட்ல கடை வச்சிருக்கோம். ஓகே. தளபதி என்ன உங்களோட பேரா இல்ல தளபதி? தளபதி செபஸ்தியான். செபஸ்தியான் பேர். தளபதிக்காக இல்ல, தளபதி செபஸ்தியானுக்காக. ஒரு தளபதி தான். செபஸ்தியான் வந்து படை தளபதி இல்ல. இதான் முதல் தடவை வந்திருக்கீங்களா? எப்படி இருக்குது பயணம்? எப்படி இருந்தது? 3-4 இடத்துல செக் பண்ணாங்க. ஓகே. பாஸ் எடுத்தது பெரிய வேலையா இருந்திருக்கோம். சரி, சந்தோஷம். இந்த பூமியில கால் பதிக்கணுங்கிறது எங்களோட லட்சியம். சரி ஓகே. ஓகே, சந்தோஷம். நாங்கள் அப்படியே நடைய மேற்கொள்வோம். ஹலோ, ஏன் நீங்க எங்களை விட்டு தனி போட்ல வந்துருங்க? பிரிவினை காட்டுறேன். பாகிஸ்தான் மொழியில கதைங்க. பாகிஸ்தான் மொழி. சரி, வெயில் கொண்டு வரைக்கும் நடப்போம். இதில் போக எல்லா இடத்துலையுமே வந்து ஜூஸ் கடைகளை தான் வந்து வச்சிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இதில் வந்து கொத்தி மீ போடினா போல இருக்குது. அப்பா, இதெல்லாம் தேவை. கொஞ்சம் லேட்டாக வரும். ஆனால் ரைஸே வந்து 5 ரூபா அப்படின்னு போட்டிருக்கணும். நூடுல்ஸ் 5 ரூபா. இந்தியாவில் வந்து திருப்பியும் வந்து பழக்கடைகள் அதுகள் எல்லாமே வந்து இதில் கடை தொகுதிகள் வந்து ஆரம்பமாயிடுச்சு. ரொட்டி மற்றது தொப்பி எல்லாம் வந்து வச்சிருக்கணும். தொப்பி எல்லாம் வந்து வேண்டணும். இதில் பார்த்தீங்கன்னா இலங்கை மற்றும் இந்திய பக்தர்களை அன்புடன் வரவேற்கின்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேனர் ஒன்று அடித்து தொங்க போட்டிருக்கணும். அதோட இதில் போலீஸாக வந்து கொத்துமீ சாப்பிட்டு கொண்டிருக்கணும் போல பிஹெச்ஐ எல்லாரும் சேர்ந்து. அப்போ இதுக்குள்ளே போன முறையோட இந்த முறை நிறைய கடைகள் வந்து போட்டிருக்கணும். இருக்கும் அந்த தொங்கல் வரைக்கும் கடைகள் தான். நேவியாக ஃபுல் லைட்னிங் எல்லாமே எல்லா வகையான சேவையும் வந்து வழங்கி கொண்டிருக்கணும். எல்லா வகையான கடைகளும் இருக்குது. நாளைக்கு ஒரு 700 மீட்டர் தான், ஒரு 500 மீட்டர் தான் வந்து நான் நடக்க வேண்டியிருக்கும். குறிப்பாக போன முறை வந்து நான் இந்த புளியடி கீழே தான் வந்து ஸ்டே பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்து போய் அங்கே என்னென்ன பூசைகள் நடக்குது, என்ன பிரசித்தமாக நடக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த முறையும் வந்து நாங்கள் இதிலேயே வந்து கொஞ்சம் ஸ்டேயாக போட்டுக்கொள்வோம். சரி, அதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பூசைகள் இருக்குன்றதை நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலுமே நாங்கள் குறிகட்டுவான்லேருந்து இந்த கச்சேரி வந்த பயணம், அதே மாதிரி இங்கே இந்தியர்கள், அதே மாதிரி எங்களுடைய இலங்கை ஆட்கள் எல்லாருமே வந்து வர்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட தொடர்ந்து அடுத்த வீடியோக்கு நீங்கள் காத்திருங்க. அதில் தான் வந்து நிறைய சிறப்பு அம்சங்களை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு காரணத்துக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே.